இந்த வீடியோல உங்களுடைய Wordpress வெப்சைட்ல வந்து கன்டென்ட் லாக்கர் வந்து எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சோசியல் மீடியால ஷேர் பண்ணா தான் அந்த கன்டென்ட் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி. இல்ல நீங்க ஏதாவது ஒரு டவுன்லோட் லிங்க் குடுத்திருந்தீங்க அப்படின்னா, அந்த டவுன்லோட் லிங்க் தெரியணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா யார் வந்து டவுன்லோட் பண்றாங்களோ, அந்த யூசரோட சோசியல் மீடியா பேஜஸ்ல வந்து உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து ஷேர் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க லாக்கர் போட்டு வைக்கலாம். ஸோ இத எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஸோ உங்களுடைய Wordpress-ஓட டேஷ்போர்ட் வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் இதுல வந்து பிளகின் அண்ட் ஆட் நியூ அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கன்டென்ட் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் நியூ பிளகின் செக்ஷன் வந்து போயிட்டோம். இதில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் பாக்ஸில் வந்து சோசியல் லாக்கர் அல்லது கன்டென்ட் லாக்கர். ஸோ நீங்கள் எது போட்டாலும் சரி, 2 கீவேர்டு போட்டாலும் உங்களுக்கு வந்து பிளகின் வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து சோசியல் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Wordpress சோசியல் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பிளகின் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டேன். அண்ட் பிளகினோட நேம் வந்து பார்த்துங்க, ப்ளஸ் வந்து ஆத்தர் நேம் வந்து பார்த்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து சோசியல் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டிங்ஸ் பேஜ், இந்த பிளகினுக்கு வந்து தனியாக செட்டிங்ஸ் ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா மெனுவே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இதில் வந்து சோசியல் லாக்கர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் லாக்கர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இந்த 2 லாக்கர் மட்டும்தான் இருக்கும். இது நான் அடிஷ்னலாக வந்து கிரியேட் பண்ணது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நியூ லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாக்கர் வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ Facebook லைக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, Twitter வந்து பண்ற மாரி இருக்கும், புரியுதுங்களா? ஸோ 2லயுமே நீங்க வந்து ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த யூசருக்கு இந்த கன்டென்ட் லாக்குள்ள என்ன நீங்க டவுன்லோட் லிங்க் குடுத்துருக்கீங்களோ, இல்ல கன்டென்ட் ஒரு யூனிக்கான கன்டென்ட் நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னா, அந்த கன்டென்ட் வந்து ஓப்பன் ஆகும், புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நியூ லாக்கர் வந்து போயிட்டோம். இதில வந்து சோசியல் லாக்கர், சைன் இன் லாக்கர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில வந்து சோசியல் லாக்கர் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து இந்த சோசியல் லாக்கருக்கு உண்டான இந்த செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் லாக்கர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த லாக்கருக்கு நீங்கள் டைட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் லாக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டைட்டில் வந்து கொடுத்துருங்க. கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் Facebook லைக்கு, ட்விட்டு அண்ட் Facebook ஷேரு அண்ட் ட்விட்டர் ஃபாலோவர்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, லிங்க்இன் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ பிளகின் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபீச்சரில் வந்து இந்த 2 மட்டும் தான் தராங்க. அதாவது Facebook பேஜோட லைக் பண்ணுறதுக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து ட்வீட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் மட்டும் தான் இதில் வந்து ஃப்ரீயா வந்து தராங்க. ஸோ மற்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பிரீமியம் தான் வந்து வாங்கி ஆகணும். ஸோ மற்ற 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஃபீச்சர் வேணும்னா பிரீமியம் தான் வாங்கி ஆகணும். ஸோ இதில் வந்து Facebook லைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய Facebook பேஜ் வந்து நீங்கள் லிங்க் கொடுக்கணும். ஸோ இது வந்து எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னா, உங்களுடைய Facebook அந்த பேஜோட URL வந்து காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா URL டு ட்வீட். ஸோ எந்த போஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ட்வீட் பண்ணணுமோ அந்த போஸ்ட்டோட URL லிங்க் இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ் பிளாக்கர்ஸோட இந்த ட்விட்டர் பேஜ் வந்து இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு வந்து எந்த போஸ்ட் பண்ணணுமோ ஜஸ்ட் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து எம்பர் ட்வீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து காப்பி லிங்க் டு ட்வீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி லிங்கை வந்து காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த பட்டன் டைட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியணும், அதாவது இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து ட்வீட் இங்கே வந்து லைக்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன தெரியணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கடைசியில் வந்து பட்டன் டைட்டில்னு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா Facebookக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபீச்சரில் இந்த 2 மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் வந்து லாக்கர் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கரை வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இந்த லாக்கரை வந்து உங்களுடைய போஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் வந்து பார்த்துருவோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுக்கு 4 லாக்கர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். 2 வந்து டிஃபால்ட்டு, 2 வந்து நான் கிரியேட் பண்ணது, புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஆல் லாக்கர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மொத்தம் எத்தனை லாக்கர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன நேமில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ 4 லாக்கர் வந்து இருக்குது. அண்ட் என்னுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ண லாக்கர் வந்து லாக்கர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்டேட்டஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
ஸோ இந்த ஒவ்வொரு லாக்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ஸ்பெசிஃபிக்கா கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லாக்கருக்கும் நீங்க வந்து பாருங்க, நம்ம வந்து குடுத்த லாக்கர் 1 அப்படிங்கிறது இப்போ ரீசென்ட்டா நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து மேனுவலா கிரியேட் பண்ணது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வந்து இதில ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து காட்டும். ஸோ மேலே டேட் கூட நீங்க சேஞ்ச் பண்ணி என்னென்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டிகுலரா அந்த ஸ்பெசிஃபிக் டேட் கூட நீங்க வந்து பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லீட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா நீங்க மல்டிபிள் லாக்கர் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும், ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த கன்டென்ட் லாக்கர் எத்தனை பேர் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த கவுண்டிங் வந்து உங்களுக்கு லீட்ல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்க இங்க வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்ல நம்ம வந்து லாக்கர வந்து எப்படி நம்ம செட்டிங்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். ஸோ போஸ்ட் செக்ஷன் வந்து போயிருங்க. ஸோ இந்த போஸ்ட் செக்ஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ போஸ்ட் வந்து போயிருங்க. ஸோ உங்களுடைய போஸ்ட் நீங்க வந்து எப்படி எழுதுவீங்களோ எழுதிருங்க. தென் அதில முக்கியமான வார்த்தைகள், முக்கியமான கன்டென்ட் வந்து எத நீங்க ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அத மட்டும் இந்த லாக்கர் போட்டு நீங்க வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு நியூ போஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து இப்போ நம்ம வந்து போயாச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய போஸ்ட்டோட டைட்டில்ஸ் மத்த எல்லாமே நீங்க வந்து என்ன பேசிக்கா நீங்க கன்டென்ட் எழுதுறீங்களோ, ஸோ அது எல்லாமே குடுத்துருங்க. அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது டவுன்லோட் லிங்க் கூட இந்த மாதிரி கன்டென்ட் லாக்கர யூஸ் பண்ணி ஹைட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும், அந்த டவுன்லோட் லிங்க் கூட நீங்க வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து ஸோ இது வந்து நம்ம வந்து லாக்கர் 1ன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருவோம். அண்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க எப்பயும் போல கன்டென்ட் எப்படி எழுதுறீங்களோ, ஸோ அதே மாதிரி எழுதிடுங்க. அண்ட் இந்த பேஜ் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில அடுத்து என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே. ஸோ பேஜ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா வந்து லோட் ஆகட்டும். ஓகே. ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம இப்போ இதில ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் பண்ணிருவோம். ஸோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்னுடைய அ ஆட் கன்டென்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு கன்டென்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த கன்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத பேராகிராஃபா கூட எழுதுவீங்க. ஸோ சம்திங் இந்த மாதிரி ஒரு 3 பேராகிராஃப், ஸோ இந்த மாதிரி 4 பேராகிராஃப் எழுதுறீங்கன்னா, ஸோ இத ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். அந்த டெக்ஸ்ட்ட வந்து நீங்க அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ கலர்ல பேக்கிரவுண்ட்ல. ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த லாக்கர் வந்து இதில இம்ப்ளிமெண்ட் ஆகணும், எந்த லாக்கர வந்து இதில ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஈஸியா வந்து இதில ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ரீசென்ட்டா கிரியேட் பண்ணது வந்து லாக்கர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக்கர் தான் நம்ம வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணது. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மேலே வந்து இந்த ஷார்ட் கோட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பப்ளிஷ் பண்ணல. ஜஸ்ட் வந்து டிராஃப்ட்ல மட்டும் நான் வந்து குடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இப்போ போட்ட இந்த போஸ்ட் வந்து கரெக்ட்டா இந்த கன்டென்ட் லாக்கர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருச்சா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஆல் போஸ்ட் நான் வந்து போயிடுறேன். ஸோ ஆல் போஸ்ட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மொத்தம் 2 போஸ்ட் வந்து நான் வந்து இதில நான் இந்த லாக்கர் வந்து நான் குடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ ரீசென்ட்டா நம்ம குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லாக்கர் 1. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் தான் இப்போ நம்ம வந்து குடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதில நான் ஜஸ்ட் வந்து பப்ளிஷ்லாம் பண்ணல. ஜஸ்ட் ப்ரிவ்யூ உங்களுக்கு நான் வந்து காமிச்சேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அண்ட் இப்போ இதனுடைய ப்ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஃப்ரீ அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இதுவே நீங்கள் இந்த பிளகின் பை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ மற்ற யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. தி கன்டென்ட் இஸ் லாக்டு அப்படின்ட்டு. ஸோ ஃபேஸ்புக் லைக் பண்ணுறது அண்ட் ட்விட்டர் வந்து உங்களுடைய போஸ்ட் வந்து ட்வீட் பண்ணுறது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கன்டென்ட் நீங்கள் வந்து சோசியல் லாக்கரை வச்சு லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த வீடியோ வச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய வெப்சைட் தமிழ் யூடியூப் சேனலில் வேர்ட்பிரஸ் சம்பந்தமான அடுத்து அட்வான்ஸ் வீடியோ எல்லாமே வர இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.